நாஞ்சில் சம்பத் வந்துட்டாரு, செங்கோட்டையன் வந்துட்டாரு, வெளியில இருந்து ஆதவர்ஜுனா வந்துட்டாரு, அருண்ராஜ் அரசு வந்துட்டாரு, பாஜகவுல இருந்து அதிமுகவுக்கு போய் அதிமுகவுல இருந்து சிடிஆர் நிர்மல்குமார் வந்துட்டாரு, உங்க அண்ணன் வீட்டிலேயே குடியிருந்த அவர் யாரு வெங்கட்ராமன் வந்துட்டாரு, புஷி ஆனந்த் வந்துட்டாரு. இதெல்லாம் போக இன்னொரு லட்சக்கணக்கான பேர் ரசிகர் மன்ற நிர்வாகிகளா சுத்திக்கிட்டு இருந்தாங்களே, அவங்க பூரா என்ன ஆனாங்க? அவங்க பூரா எங்க? அவங்களுக்குள்ள நீ ஃபயர் விட்டுருக்கணும். அவங்க யாரையுமே ஆளையே காணுமே, ஏன் காணல? இந்த கேள்வி எதுவுமே இல்ல. ஏன் இதெல்லாம்? அதுக்குதான் சுந்தரவல்லி ஒரு பேட்டியில சொன்னாங்க, இல்ல யூத் கட்சி நீங்க பார்த்தா எல்லாம் பழைய டெலிபோன் பூத்தா இருக்கு. விஜய் வயசு 51, புஷியார் வயசு 55, அருண்ராஜ் அரசு 50 தொட்டிருப்பாரு, சிடிஆருக்கு தெரியல, ஆதவர்ஜுனா சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இளைஞர்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, முதியவர்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அந்த நேரத்தில் அவர் சுத்துறாரு. இந்த பக்கம் செங்கோட்டையன், அவருக்கு வயசு 77, நம்ம அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள், அவருக்கு வயசு 60க்கு மேல. இப்படி எல்லாம் வந்து ஏற்கனவே நாஞ்சில் சம்பத் என்ன சொன்னா, ஜென்சி கிட்ஸை வந்து பயிற்றுவிக்க போறேன், கோடிக்கணக்கான இளைஞர்களை வந்து வழிநடத்த போறேன்னு சொல்லியிருக்காரு. இது கடிக்கிறதுக்கா? உண்மையிலேயே அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து நான் ரொம்ப வருந்துறேன். புதிதாய் பிறந்திருக்கிறேன்னு சொல்லிட்டாரு அவர். நான் ரொம்ப வருத்தப்படுறேங்க. உண்மையிலே நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து திமுகவில் வந்து 89, 90 அந்த காலகட்டத்தில் தான் பணியாற்ற தொடங்குறாரு. தொடங்கும் போதே அவர் வந்து டவுன் சவுத், அந்த டவுன் சவுத்தில் வந்து வைகோ தான் கோலோச்சி கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்தில். அப்போ வைகோவுடைய ஆளாகவே அவர் மாறிடுறாரு. வைகோவுக்கு ஒரு அநீதி அப்படின்னு அந்த காலகட்டத்தில் நம்பப்பட்டதை ஒட்டி அவரும் வந்து வைகோவுக்கு ஆதரவாக போகிறார். வைகோவுக்கு ஆதரவாக போனாலும் கூட அவர் கட்சி ரீதியா பெரிய பெரிய பொறுப்புகளில் வளரணும்னு ஆசைப்படலை. அவர் மேடையில் பேசுவது, பயிற்றுவிப்பது, ரஷ்ய வரலாறு, அந்த வரலாறு, இந்த வரலாறு பேசுவது நான் விரும்புவதில்லைன்னு சொல்லிட்டாரு. இப்படி எல்லாம் பேசக்கூடிய நபர். இப்ப இவங்கள்ட்ட போய் இவர் வந்து என்ன பேச போறாரு அப்படின்றது புரியல. இவர் பேச ஆரம்பிக்கும் போதே அண்ணனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து கத்துவாங்க. அதை தாண்டி இவர் பேசினார்னா எதுக்கும் நீங்க வந்து இப்ப சமீபத்துல பேசியிருக்காருன்றது இருக்கு, அது இருக்கு. அதுக்குள்ள அவர் நல்லாவும் பேசுவார், கருத்தியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் பேசக்கூடிய வலிமை உள்ளவர் தான், அதெல்லாம் நான் சந்தேகப்படல. இப்ப இடையில வந்து இந்த டாக் எல்லாம் ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு மஃப்ளர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கையில அதை மாட்டிருப்பாங்க. அதை மாட்டிட்டு நாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹை அப்படின்னோடனே அந்த நாய் வந்து கப்புன்னு அதை கவிரும். தயவு செய்து நாஞ்சில் சம்பத் அவர்கள், அண்ணே அதை வாங்கிக்கங்க, உங்களுக்கு ரொம்ப பயன்படும். நீங்க அவரை பத்தி விஜயை பத்தி பேசலன்னு கப்புன்னு கடிக்க வருவாங்க. அதை மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா சேஃபா இருந்துக்கலாம்.